என்னிடம் இருப்பதெல்லாம் உற்சாகம் மட்டுமே. விளையாட்டுத் திடலில் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் உற்சாகமாக இருக்க என்னால் முடியும். உற்சாகம், உற்சாகம், உற்சாகம். பிறரையும் என்னால் எந்நேரமும் உற்சாகமாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு கால்பந்தாட்ட வீரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உண்மைதாங்க. நம்மளை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது தான். ஏன் நம்மளுக்கே நடக்குது. நம்ம எப்போவுமே சோகமாகவோ இல்லை கோவமாக உருன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டோ இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. அது ஒரு வெத்து குப்பை இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது கடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கடந்து போனப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு எந்த விஷயமுமே இருக்காது. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நான் இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி தானே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ரொம்ப வலிக்குங்க. நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம வாழ்கிற காலம் கொஞ்சம் தான், நிறையெல்லாம் கிடையாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னே தெரியாது. அப்போ வாழ்கிற அந்த கொஞ்சம் காலத்தை சிரிச்சுட்டு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் தான் என்ன குறைஞ்சி போயிடுவோம் இல்லையா? ஸோ மனசை எப்போவுமே பூந்தோட்டமாக வச்சுருங்க. நான் எப்போவுமே அது தான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. மனசை பூந்தோட்டமாக வச்சுருங்க. மலர்கள் அழகாக மலர வைங்க. மனம் பரப்புகிற மலர்கள் மலர வைங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுருங்க. கோபம் வேண்டாம், ஆத்திரம் வேண்டாம், பழி உணர்ச்சி வேண்டாம், எந்த மைனஸ் பாயிண்ட் இருக்கிற உணர்ச்சிகளும் வேண்டாம். அது நம்மளை கொன்னுடும். ஸோ எப்போவுமே உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இல்லைன்னாலும் இருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யுங்க. அது பழக்கமாயிடும்.